இருக்கக்கூடிய பெரியோர்களே, கல்வியாளர்களே, ஆசிரியர் பெருமக்களே, அன்பு மாணவ செல்வங்களே, வணக்கம். இதுவரை நமது வலைத்தளத்தில் உறுப்பினர்களாக கொள்ளுமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன். பெரியோர்களே, அன்பு மாணவ செல்வங்களே, இன்றைய வகுப்பில் திருக்குறளை 19வது அதிகாரமாகிய புறங்கூறாமையில் 186 முதல் 190 வரை 5 குறள்களை பார்க்கவிருக்கிறோம். 5 குறள்களும் ஆழமான கருத்துக்களை உள்ளடக்கியதாக இருக்கின்றன. வாருங்கள் பார்ப்போம். திருக்குறள் புதிய பரிணாமத்தில் அரிய உரை 186 முதல் 190 வரை 5 குறள்கள். படக்காட்சி 75 நாள் 3/1/2024. பாருங்கள். 186வது குறள். பிறன்பழி கூறுவான் தன்வழி உள்ளும் திறந்தெறிந்து கூறப்படும். பிறன்பழி கூறுவான் தன்பழி உள்ளும் திறன் தெரிந்து கூறப்படும். என்ன பொருள்? பிறன் பழி கூறுவான் பிறரிடம் உள்ள குறைகளை பழித்து பேசித் திரிபவனுடைய பிறன் பழி கூறுவான். பிறரிடம் உள்ள குறைகளை அவன் இல்லாத இடத்தில் புறம் பேசித் திரிபவன் தன் பழியுள்ளும் அவனிடம் உள்ள குறைகளிலும் தன் பழியுள்ளும் அவனிடம் உள்ள குறைகளிலும் திறன் தெரிந்து அவனிடம் உள்ள குறைகளில் தரந்தாழ்ந்த குறைகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு கண்டறியப்பட்டு கூறப்படும். பிறரால் பழித்து கூறப்படும். பிறன் வழி கூறுவா பிறரிடம் உள்ள குறைகளை பேசி மகிழ்ந்து தரக்கூடிய சிறு குணமுடைய தீயவனின் நற்பண்பு இல்லாதவனின் தன் வழியுள்ளும் அவனிடம் உள்ள குறைகளிலும் திறந்தறிந்து அவனுடைய உள்ள குறைகளில் தரம் தாழ்ந்த குறைகளும் கண்டறியப்பட்டு கூறப்படும். பிறரால் இது குறைக்கப்படும். பாருங்கள் பொருள். பிறர் குறைகளை நீ பேசினால் பிறர் உன் குறைகளை பேசுவர். நீ பிறரை பற்றி புறம் பேசினால் உன்னை பற்றி பிறர் புறம் பேசு. விளக்கம். பிறர் குறைகளை பேசி திரிபவனின் குறைகளும் பிறரால் பேசும். பிறர் குறைகளை பேசி திரிபவனின் குறைகளும் பிறரால் பேசப்படும். அதாவது எவன் ஒருவன் பிறரை பற்றி புறங்கூறி திரிகின்றான் அவனுடைய பல குறைகளில் தரந்தாழ்ந்த குறைகள் பிறரால் கண்டறியப்பட்டு அவன் முன்னும் பின்னும் பேசுவான். ஒருவன் பிறரிடம் உள்ள குறைகளை பேசி திரிந்தால் அவனுடன் உள்ள குறைகளில் தளர்ந்தார்ந்த குறைகள் கண்டறியப்பட்டு அவனுக்கு முன்னாலும் பேசப்படும் அவனுக்கு பின்னாலும் பேசும். பொருள். பிறன்பழி கூறுவான் அடுத்தவனின் குறைகளை அவன் பின்னால் பேசுபவன் தன் வழியுள்ளும் அவனிடம் உள்ள பல குறைகளில் திறன் தெரிந்து தரந்தாழ்ந்த குறைகள் கண்டறியப்பட்டு கூறப்படும் அவன் முன்னும் பின்னும் மற்றவர்களால் பேசுவான். மீண்டும் குரல் கொண்டு வாருங்கள். பிறன்வழி கூறுவான் தன்வழி உள்ளும் திறந்தறிந்து கூறப்படும். ஒருவன் பிறரிடம் உள்ள குறைகளை புறம்பேசி தெரிந்தான் அவனிடம் உள்ள குறைகளிலும் தரந்தாழ்ந்த குறைகள் கண்டறியப்பட்டு அவனுக்கு முன்னும் பேசப்படும் அவனுக்கு பின்னால் வாழ்ந்த குறைகள் சுட்டி காட்டப்படும். பிறன்வழி கூறுவான் தன்வழியுள் பிறன்வழி கூறுவான் தன்வழியுள்ளும் திறந்தெறிந்து கூறப்படும். அடுத்து பாருங்கள். குறள் 187. பகுச்சொல்லி கேளீர் பிரிப்பர் நகச்சொல்லி நட்பால் தேற்றாதவர். அழகான குறள். பகச்சொல்லி கேளீர் பிரிப்பர்
நகைச்சொல்லி நட்பால் தேற்றாதவர். என்ன பொருள்? பாருங்கள், குறளை இவ்வாறு பிரிக்கிறார்கள். நகைச்சொல்லி ஒருவரிடம் உரையாடுகின்ற பொழுது அவரிடம் மலர்ந்த முகத்தோடு உரையாடி, நகைச்சொல்லி ஒருவருடன் உரையாடுகின்ற பொழுது மலர்ந்த முகத்தோடு, சிரித்த முகத்தோடு அவருடன் உரையாடி, நட்பால் தேற்றாதவர், அவருடைய நட்பை பெற தவறுகிறவர். ஒருவருடன் உரையாடுகின்ற பொழுது மலர்ந்த முகத்தோடு அவருடன் உரையாடி அவரது நட்பை பெற தெரியாதவர், நட்பை பெறுவதற்கு அறிவில்லாதவர், தேற்றாதவர், நட்பை பெற தெரியாதவர். பகச்சொல் மற்றவர்களை பற்றி புறம் கூறி கேலி பிரிப்பர். அதாவது தன்னுடைய நண்பர்களிடம் பிறரை பற்றி புறம் பேசி தன்னுடைய நண்பர்களின் நட்பையும் இழப்பர். பகைச்சொல்லி கேளிர் பிரிப்பர். கேளிர் பிரிப்பர் பகைச்சொல். அவர்கள் கேளிர் பிரிப்பர் பகைச்சொல். அதாவது பிறரை பற்றி பிறரை பற்றி புறம் கூறி தன்னுடைய நண்பர்களிடம் புறம் கூறி அவர்களுடைய நட்பை இழப்பர். பகைச்சொல்லி கேளிர் பிரிப்பர், நகைச்சொல்லி நட்பால் தேராதவர். நகைச்சொல்லி நட்பால் தேராதவர் ஒருவரிடம் மலர்ந்த முகத்தோடு உரையாடி அவருடைய நட்பை பெற தெரியாதவர், பிறரை பற்றி பிறருடைய குறைகளை தன்னுடைய நண்பர்களிடம் பேசுவதன் மூலம் தன்னுடைய நண்பர்களின் நட்பையும் இழந்து விடுவார். பொருள்: முகமலர்ச்சியோடு உரையாடி பிறர் நட்பை பெற தெரியாதவர், புறங்கூறி தன் நட்பையும் உறவையும் இழப்பர். முகமலர்ச்சியோடு உரையாடி பிறர் நட்பை பெற தெரியாதவர், புறங்கூறி தன் நட்பையும் உறவையும் இழப்பர். விளக்கம்: நயம்பட பேசி பிறர் நட்பை பெற்று அதை வளர்க்க தெரியாதவர்கள் புறம் பேசி தன் நண்பர்களையும் உறவுகளையும் இழந்து விடுவார்கள். மீண்டும், நயம்பட பேசி பிறர் நட்பை பெற்று அதை வளர்க்க தெரியாதவர்கள் புறம் பேசி தன் நண்பர்களையும் உறவுகளையும் இழந்து விடுவார்கள். அதாவது பிறருடன் முகமலர்ச்சியோடும் அகமலர்ச்சியோடும் உறவாடி அவர் நட்பை பெற தெரியாதவர், பிறரிடம் முகமலர்ச்சியோடும் அகமலர்ச்சியோடும் உறவாடி அவருடைய நட்பை பெற தெரியாதவர், தன் நண்பரிடமும் உறவினரிடமும் புறம் கூறி அவர்களின் நட்பையும் இழந்து விடுவர். அதாவது பிறரிடம் முகமலர்ச்சியோடு உரையாடி அவரது நட்பை பெறுவதும், தன் நண்பர்களுடனும் உறவினர்களுடனும் பிறர் சார்ந்த குறைகளை பேசாதிருப்பதும் நமக்கு மேன்மை தரும். மாணவ செல்வங்களை தெரிந்து கொள்ளுங்கள். பிறரிடம் முகமலர்ச்சியோடு உரையாடி அவரது நட்பை பெறுவதும், தன் நண்பர்களுடனும் உறவினர்களுடனும் பிறர் சார்ந்த குறைகளை பேசாதிருப்பதும் நமக்கு மேன்மை தரும். சொற்பொருள்: நகைச்சொல்லி தன்னுடன் உரையாடுபவர் மகிழும் வண்ணம் அவரிடம் இனிமையாக பேசி, நட்பால் தேற்றாதவர் அவரிடம் தன் நட்பை வளர்த்துக் கொள்ள தெரியாதவர், தேற்றார் அறிவிலார். பகைவர்: பகச்சொல்லி பிறர் குறித்து புறம் கூறி கேளிர் பிரிப்பர், தன் நண்பர்கள் உறவினர்கள் ஆகியோரிடம் கொண்டுள்ள நட்பையும் இழப்பர். மீண்டும் குறள்: பகச்சொல்லி கேளிர் பிரிப்பர், நகைச்சொல்லி நட்பால் தேற்றாதவர். நகைச்சொல்லி நட்பால் தேற்றாதவர் பகச்சொல்லி கேளிர் பிரிப்பர். பிறரோடு முகமலர்ச்சியோடு உறவாடி அவரது நட்பை பெற தெரியாதவர்கள் தன்னுடைய நண்பர்களுடன் பிறரை பற்றிய குறைகளை பேசி தன்னுடைய நண்பர்களின் நட்பையும் இழப்பர். பாருங்கள், குறள் 178. துண்ணியர் குற்றமும் தூற்றும் மறப்பினர் என்னை கொல் ஏதிலார் மாட்டு. துண்ணியர் குற்றமும் தூற்றும் மரபினர் என்னை கொல் ஏதிலார் மாட்டு. மிக மிக ஆழமான கருத்தையுடைய குறள்.
துன்னியர்தான் நண்பர்கள். உயிருக்கு உயிரான நண்பர்கள். துன்னியர் குற்றமும் தூற்றும் உறவினர். தனது உயிர் நண்பர்களிடம் உள்ள குற்றங்களையும் அவர்களுக்கு பின்னால் பேசக்கூடிய புறம் பேசக்கூடியவர்கள், புறம் பேசும் இழிந்த குணமுடையவர்கள், ஏதிலார் மட்டு, அயலார் மாட்டு, தன்னுடைய பகைவர்கள் மாட்டு, என்னை கொல், இதைத்தான் பேச மாட்டார்கள். ஏதிலார் மாட்டு, பிறர் சார்ந்த, தனக்கு தன்னுடைய நண்பர்கள் அல்லாத, அயலார் சார்ந்து, பகைவர்கள் சார்ந்து, என்னை கொல், என்னதான் பேச மாட்டார்கள். துண்ணிய குற்றமும் தூற்றும் உறவினர் தன் உயிர் நண்பர்களிடம் உள்ள குறைகளையும் அவருக்கு பின்னால் பேசித் திரியும் சிறுமதியர் ஏதிலார் மாட்டார். அயலார்கள் அதை பார்த்தார்கள். அயலார்கள் தனது பகைவர்கள் இடத்தில் பற்றி என்னை என்னதான் கூற மாட்டார்கள். எப்போது அவர்கள் சார்ந்து பிறரை சார்ந்து எதை வேண்டுமானாலும் பேசுவார்கள். புண்ணிய குற்றமும் தூற்றும் உறவினர் ஏதிலார் மட்டும் தன்னுடைய நண்பர்கள் உயிர் நண்பர்களுடைய குறைகளையும் பேசி தெரியக்கூடியவர். மற்றவர்களை பற்றி இல்லாததை எதையும் பேசி மகிழ்வார்கள். பொருள் நண்பனின் குறைகளையும் தூற்றுவோம், பிறர் குறை தூற்ற அச்சம். விளக்கம் தன் நண்பர்களிடம் உள்ள குறைகளையும் புறம்பேசி திரிபவர்கள் அயலாரிடத்தும் ஏற்கனவே பகையுணர்வு கொண்டவர்கள் இடத்தும் என்னதான் செய்ய மாட்டார்கள். அதாவது தன்னுடன் நெருக்கமாக இருக்கும் நண்பர்கள், உறவினர்கள் ஆகியோரின் குறைகளை அவர்களுக்கு பின்னால் பேசி திரியும் இழிகுணத்தோர், அவர்களின் பகைவர்கள் அயலார் குறித்து என்னதான் பேச மாட்டார்கள். அதாவது தனது நெருங்கிய நண்பர்கள், உறவுகள் சார்ந்த குறைகளை பின்னால் பேசி மகிழ்ந்தவன், அவர்கள் இல்லாத இடத்தில் பேசி மகிழ்ந்தவன், பிறர் பற்றி எதையும் பேசுவான் என்பது பொருள். சொற்பொருள் துண்ணிய குற்றமும் தன்னுடன் நெருக்கமாக இருக்கும் நண்பர்கள், உறவினர்கள் ஆகியோரின் குறைகளை துண்ணிய நண்பன் தூற்றும் உறவினர், அவர்கள் இல்லாத இடத்தில் இழித்து பேச இன்புறும் குணத்தவர், ஏதிலார் மாட்டு, பகைவரிடம் அயலாரிடம் என்னை கொல், என்னதான் செய்ய மாட்டார்கள், எதையும் பேசுவார்கள். அயலார் குறித்து பகைவர்கள் குறித்து இல்லாத பொல்லாத எதை வேண்டுமானாலும் பேசுவார்கள். அதாவது தன்னுடைய நண்பர்களினுடைய குறைகளையே ஒருவன் பேசுவானே ஆனால் அவன் பிறரை பற்றி என்னவாக எப்பொழுது இழிவாக பேச தயங்கும். தன்னுடைய நண்பனையே இழுத்து பேசும் ஒருவன் பிறரை பற்றி இழைத்து பேச தயங்க மாட்டான் என்பதுவே பொருளாகும். துன்னியர் குற்றமும் தூற்றும் உறவினர் இந்த நெருங்கிய நண்பனின் குற்றங்களையும் தூற்றி மகிழக்கூடிய ஒருவன் ஏதிலார் மாட்டு என்பது தனக்கு தனது அயலார், தன்னுடைய பகைவர்கள் அயலார்கள் குறித்து என்னவமா பற்றி எவ்வளவு குறைவாக இழிவாக பேச தயங்க மாட்டான். 189 குறள் மிக அழகான குறள். அரண் நோக்கி ஆற்றும் கொல் வையம், புறம் நோக்கி புன்சொல் உரைப்பான் குறை. அன்புமான செல்வங்களே, பெரியோர்களே, பாருங்கள், அறம் நோக்கி ஆற்றும் கொல் வையம், புறம் நோக்கி புன்சொல் உரைப்பான் குறை. வார்த்தைகள், அதாவது சீர்கள் குரலுக்காக, அதாவது வெண்பாவிற்காக மாற்றி வைக்கப்பட்டிருக்கின்றன. இவ்வாறு பிரிக்க வேண்டும். புறம் நோக்கி ஒருவர் இல்லாத இடத்தில் அவர் இல்லாத நேரம் பார்த்து புன்சொல் அவரிடம் உள்ள குறைகளை பேசி மகிழும். புன்சொல் உரைப்பார், பேசி மகிழும் ஒருவனை குறை அவன் பேசுவதை பொறுத்து கொண்டு அவனை தாங்குவதுதான் அறம் நோக்கி. அறம் என்று ஆற்றுங்கள் நினைக்கின்றதோ, அறம் என்று ஆற்றுங்கள் நினைக்கின்றதோ வையம், இந்த உலகம், இந்த பூமி. புறம் நோக்கி புன்சொல் உரைப்பான் குறை. புறம் நோக்கி பிறர் இல்லாத இடத்தில் அவரது குறைகளை பேசி மகிழக்கூடிய குணமுடைய ஒருவனையும்
நிதிகுணத்தானையும் அவனை பொறுத்து அவனை சுமப்பதுதான் அறம் நோக்கி அறம் என்று ஆற்றுங்கள் நினைக்கின்றாளோ வையம் இந்த உலகம் இந்த பூமி தான் நினைக்கின்றாள். அதாவது இல்லாத இடத்தில் அவரை பற்றி புறம் பேசி திரிபவனையும் பொறுமையோடு சுமந்து பரிசுத்தையும் பொறுத்துக் கொண்டு அவனை சுமப்பதுதான் அறம் என்று இந்த பூமி தாய் நினைக்கின்றாள். அவள் ஐயத்தோடு கேட்கின்றார் கேள்வி. ஒன்றுக்கும் உதவாத பிறரை பற்றி அறம் கூறியே புறம் கூறியே பேசித் தரக்கூடிய ஒரு பொல்லாத மனிதனையும் அவன் குறைகளையும் பொறுத்துக் கொண்டு அவனையும் சுமப்பதுதான் அறம் என்று இந்த பூமி தாய் நினைக்கின்றாள். இந்த உலகம் நினைக்கின்றதோ இந்த உலகம் இந்த பூமி தாய் நினைக்கின்றாள் என்று வள்ளுவன் ஐயத்தோடு நம் கூறுபவனையும் பொறுமையோடு சுமப்பதுதான் அறம் என நினைக்கிறவளும் பூமி தாய். புறம் நோக்கி ஒருவன் இல்லாத நேரத்தையும் இடத்தையும் பார்த்து புன்சொல் உரைப்பான். அவரை பழித்து பேசுபவனே குறை பொறுத்துக் கொள்ள வேண்டும், தாங்கிக் கொள்ள வேண்டும். குறை பொறுத்தல் தாங்குதல் என இருபொருள் கொண்டது வையம். இந்த மாநிலம் இந்த அகிலம் பூமி அறநோக்கி இவன் பிழையை பொறுத்து கொண்டு இவனை தாங்குதல் தான் அறம் என்று ஆற்றுங்கள் நினைத்து செயல்படுகிறதோ ஆற்றுங்கள் நினைத்து செயல்படுகிறதோ இந்த அகிலம் இந்த பூமி செயல்படுகிறதோ கொல் ஐயங்கலந்த உய்த்துணர். மீண்டும் அறநோக்கி ஆற்றுங்கள் வையும் புறநோக்கி புன்சொல் உரைப்பான் குறை. புறநோக்கி புன்சொல் புறநோக்கி புன்சொல் உரைப்பான் குறை. அறநோக்கி ஆற்றுங்கள் வையம். அவர் ஒருவன் இல்லாத இடத்தில் அவனை பற்றி இழுத்தி பேசி இன்புறும் ஒருவனையும் பொறுத்து கொண்டு அவனை சுமப்பதுதான் அறமென்று நினைக்கின்ற அளவுக்கு எந்த பூமித்தான் புறம் கூறுபவனை பொறுமையுடன் சுமப்பதன் அறமென நினைக்கிறாளோ பூமித்தாய். விளக்கம் புறம் பேசி மகிழ்ந்து திரிபவனை சுமந்து மகிழ்வதுதான் அறம் என நினைக்கிறாளோ பூமித்தாய். அதாவது ஒருவன் இல்லாத நேரமும் இடமும் பார்த்து அவனை பழித்து பேசி மகிழ்பவனையும் பொறுமையோடு தாங்கி நிற்பதுதான் அறம் என இவ்வழகிய பூமித்தாய் நினைக்கின்றாளோ. அறநோக்கி அறநோக்கி ஆற்றுங்கள் வையம். புறநோக்கி புன்சொல் உரைப்பான் புரை. புறநோக்கி புன்சொல் உரைப்பான் புரை. அறநோக்கி ஆற்றுங்கள் வையம். பாருங்கள் குறள் 190. ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மன்னும் உயிர்க்கு. ஏதிலார் குற்றம் போல் தங்குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மன்னும் உயிர்க்கு. அதாவது ஏதிலார் குற்றம் போல் இதனுடைய பிறரிடம் காணப்படும் குறைகளை குற்றங்களை கண்டு நாம் கோபப்படுவது போல் நாம் வேதனைப்படுவது போல் தங்குற்றம் காண்பின் நம்மிடம் உள்ள குறைகளையும் குற்றங்களையும் கண்டறிந்து அதை நீக்குவதற்கு நாம் முயன்றால் மண்ணுயிருக்கு இந்த பூமியில் நிலையாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உயிர்களுக்கு தீர்வுண்டோ. மண்ணும் இருக்கு இந்த பூமியில் காலங்காலமாக மண்ணும் நிலையாக காலங்காலமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா உயிர்களும் தீங்கு ஏற்படாது. அதாவது ஒருவன் தன்னை ஏதிலார் குற்றம் போல் தங்குற்றம் காண்பின் ஒருவன் பிறரிடம் உள்ள குற்றம் குறைகளை காண்பது போல் தன்னிடம் உள்ள குற்றம் குறைகளையும் கண்டு தன்னை திருத்திக் கொள்வானே. ஆனால் இந்த மண்ணுயிருக்கு இந்த பூமியில் ஆண்டாண்டு காலமாக நிலைத்து வாழ்த்து கொண்டு இருக்கக்கூடிய உயிர்களுக்கு எவ்வித தீங்கும் விளையாது. நற்குணங்களை நாம் உணர்ந்தால் நம் குற்றங்களை நாம் உணர்ந்தால் அனைத்து உயிர்களும் வளமுடன் வாழும். நம் குற்றங்களை நாம் உணர்ந்தால் அனைத்து உயிர்களும் வளமுடன் விளக்கம். மற்றவர்களிடம் உள்ள குறைகளை பார்ப்பது போல் நாம் நம்மிடம் உள்ள குறைகளையும் எண்ணி பார்ப்போமே எனில் இந்த உலகில் உள்ள எந்த உயிருக்கும் எந்த தீங்கும் விளையாது. அதாவது பிறர் குறைகளை நாம் புறம் கூறுவது போன்று நாம் நம்மிடம் உள்ள குறைகளை
உணர்வின் உணர்வுமே எனில் உணர்வோம் எனில் விரிந்து நிற்கும் இவ்வுலகில் வளர்ந்து நிற்கும் அனைத்து உயிர்களும் எவ்வித துன்பமும் இன்றி இன்பமாக ஆடி மகிழ். மீண்டும் பிறர் குறைகளை நாம் புறங்கூறுவது போன்று நாம் நம்மிடம் உள்ள குறைகளையும் உணர்வோம் எனில் விரிந்து நிற்கும் இவ்வுலகில் வளர்ந்து நிற்கும் அனைத்து உயிர்களும் எவ்வித துன்பமும் இன்றி இன்பமாக ஆடி மகிழ். சொற்பொருள்: மண்ணும் உயிர்க்கு மண்ணால் செய்யப்பட்டு இந்த மண்ணில் காலங்காலமாய் வாழ்ந்து கொண்டிருக்கும் அனைத்து உயிர்களும் மண் உயிருக்கும் என்றால் நிலை பெற்று இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உயிர்கள் என்று. மண்ணுதல் என்றால் நிலையாக என்று பொருள். மண்ணுதல் நிலை பெறுதல், தாங்குதல். தீதுண்டோ தீங்கு விளையுமோ ஏதிலார் குற்றம் போல். அடுத்தவர் குற்றத்தை காண்பிடுவோர் ஏதிலார் குற்றவர் பிற பகைவர் மற்றவர்கள் தம் குற்றம் காண்பின் நம்மிடம் உள்ள குறைகளையும் எண்ணி பார்ப்பாரே எனில். ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணும் உயிர்க்கு. ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்பின் மண்ணும் உயிர்க்கும் தீதுண்டோ. பிறருடன் உள்ள குற்றங்களை நாம் கண்டு வேதனைப்படுவது போல் நம்மிடம் உள்ள குறைகளையும் நாம் கண்டறிந்து அதை நாம் நீக்கிவிட்டால் இந்த பூமியில் காலங்காலமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலை பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து உயிர்களும் எவ்வித துன்பமும் இன்றி வாழும். புறங்கூறாமை விமர்சனம். புறங்குரல் புற்றுநோய் சுவாசிப்போர் சுவடின்றி சுழியாக புறப்போர் மல்லிகையாய் மணப்பர் மாங்கனியாய் சுவைப்பர் வள்ளுவன் குரலாய் ஆசானாம். வள்ளுவன் குரல் ஒவ்வொரு குரலும் ஒவ்வொரு ஆசனம். வள்ளுவன் குரலாய் ஆசான் ஒவ்வொரு குரலும் ஒவ்வொரு ஆசனம். புறங்கூறல் புற்றுநோய் சுவாசிப்போர் சோடின்றி அழிவர். புறங்குரலை சுவாசிப்போர் அழிவர் சுவடின்று சுழியாவர். துறப்போர் அதை புறங்குரலை துறப்போர் மல்லிகையாய் மணப்பர் மாங்கனியாய் சுவைப்பர் வள்ளுவன் குரலாய் ஆசான். குரல் 183. புறங்கூறி பொய்த்துயர் வாழ்தலின் சாதல் அறங்கூறும் ஆக்கம். அதாவது ஒருவரை பற்றி புறம் பேசி அதனால் கிடைக்கக்கூடிய பொருளை கொண்டு உயிர் வாழ்வதை விட, அற்பத்தனமாக உயிர் வாழ்வதை விட, உண்மையை பேசி அந்த உண்மைக்கு பரிசாக சாவே தண்டனையாக கிடைத்தார். ஒரு உண்மையை பேசி உண்மையை பேசியதற்கு பரிசாக இறப்பே நேரிட்டாலும், தண்டனையாக இறப்பே கிடைத்தாலும் அதை வீரத்தோடு ஏற்றுக்கொள்வதே மனிதனுக்கு நன்மை தரும். புறங்கூறி பொய்த்துயிர் வாழ்தலின் சாதல் அறக்கூறும் ஆக்கம். 183வது. பிறரை குறைவாக இழுத்து பேசி அதன் மூலம் கிடைக்கக்கூடிய வருவாயை கொண்டு உயிர் வாழ்வதை விட உண்மையை பேசி அதனால் சாவே வரினும் அதை முகமலர்ச்சியோடும் வீரத்தோடும் ஏற்றுக்கொள்ளுதல் மிக்க மேன்மைகள். அறங்கூறா நல்ல செய் 181வது குறள். அறங்கூறா நல்ல செய்யணும் ஒருவன் புறங்கூறான் என்றால் எளிது. ஒருவன் அறத்தை மதிக்காது அறமற்ற செயல்களை செய்தாலும் கூட பரவாயில்லை. ஆனால் புறங்கூறும் கூடிய இழிவான குணம் இல்லாது இருப்பானே ஆனால், புறங்கூறும் இழிகுணம் இல்லாது இருப்பானே ஆனால் இது அவனுக்கு வெற்றி. அறத்தை மதிக்க வேண்டாம், அறமற்ற செயல்களை கூட செஞ்சுட்டு போவோம். புறங்கூறாது. புறம் கூறுதல் என்பது எல்லா இழிவான செயல்களிலும் இழிவானவர். அறநெறிகளை பேசாமலும் அறச்செயல்களை செய்யாமலும் இருக்கும் ஒருவன் புறம் பேசாமல் இருப்பானே ஆயின் அது அவனுக்கு சிறப்பை தரும். அதாவது புறங்கூறும் இழிபண்பு புறம் பேசாமையிலும் அறச்செயல் செய்யாமையிலும் விளையும் தீதை விட கேடா. அதாவது புறங்கூறுவதனால் விளையக்கூடிய தீமையானது அறத்தை மதிக்காமலும் அறமற்ற செயல்களை செய்வதனாலும் விளையக்கூடிய தீதை விட கேடானது. அதாவது
புறம் பேசாமை உயர்ந்த அறம். அறம் என்பது மானிடத்தின் நற்பண்புகளின் தொகுப்பாகும். அறம் ஆயிரம் ஆயிரம் கிளைகளை கொண்டது. நற்சிந்தனை, நற்சொல், நற்செயல் என முப்பெரும் பிரிவுகளாக அறத்தை வகைப்படுத்தலாம். எனவே சிந்தனை, சொல், செயல் ஆகிய மூன்றும் இயற்கை நீதிகளுக்கு உட்பட்டதாகவும் நற்பண்புகளை மட்டுமே உள்ளடக்கியதாகவும் இருக்க வேண்டும். புறம் பேசுதல் என்பது அறநற்ற செயலாகும். புறங்குற்றால் விளையும் தீது ஒருவன் அறத்தை மதிக்காமலும் அறமற்ற செயல்களை செய்யாமையாலும் விளையும் தீதை விடக்கூடியது. அதாவது ஒருவன் அறத்தை மதிக்காமலும் அறநற்ற செயல்களை அறமற்ற செயல்களை செய்வதனாலும் அறமற்ற செயல்களை செய்வதனால் விளையும் தீது விடக்கூடியது. அறச்செயல் அறத்தை மதிக்காமல் அறமற்ற செயல்களை செய்வதனாலும் விளையக்கூடிய தீதை விட கேடாது. எனவேதான் வள்ளுவன் இவ்வாறு அறிவுறுத்துகிறார். நீ அறத்தை மதிக்காதவனாகவும் அறமற்ற செயல்களை செய்வனாகவும் இருந்தாலும் கூட பரவாயில்லை. எக்காரணம் கொண்டும் புறங்கூற்றிற்கு இரையாகி விடாதே. புறங்கூற தீதியும் தீதா. புறங்கூற்று இது எனது குரல். புறங்கூற்று குற்றிலும் தீது. தீண்டாமை அறம்பூரும் ஆக்குதல். எனது குரல். புறங்கூற்று புறம் பேசுதல் குற்றிலும் தீது. புற்றுநோயை விட மனதில் அழக்கூடிய மென்டல் மன புற்றுநோயை விடக்கூடியது தீண்டாமை. அந்த அந்த புறங்கூறக்கூடிய இழிபட்டு இல்லாத தன்மையை அறங்கூறும் ஆக்குகின்றது. அறத்தின் அனைவரால் போற்றக்கூடிய மேன்மையை தரும். பெரியோர்களே, கல்வியாளர்களே, ஆசிரியர் பெருமக்களே, அன்பு மாணவ செல்வங்களே, இது அந்த 5 குறள்களையும் பார்த்தோம். 86 முதல் 190 வரை. பாருங்கள், புறங்கூறுதல் எவ்வளவு ஒரு கொடுமையான செயல். அது எப்படிப்பட்டது? புறங்கூறுதல் தன்னையும் தன்னை சூழ்ந்த அனைவருடையும் அழிப்பதுதான். நிம்மதியை கெடுத்து அனைவரையும் அழித்து விடும். அவ்வளவு கொடியது. கொடிய ஒரு நோய், தொற்று நோய் புறங்கூறுதல். எனவே அன்பு மாணவ செல்வங்களே, இது அன்பு பேர குழந்தைகளே, எனது பிள்ளைகளே, எனது சகோதரர்களே, சகோதரிகளே, பெரியவர்களே, நம்மிடம் புறங்கூறக்கூடிய பண்பு இருந்தால் அதை நாம் முற்றிலும் ஒழிப்பு. நாம் நல்லது செய்தாலும் சரி, செய்யவில்லை என்றால் பரவாயில்லை. ஆனால் ஒருவரை பற்றி அவர் இல்லாத இடத்தில் நம் குறை கூறி தெரிவது அறமாகும். ஒருவருள்ள குறைகளை அவருக்கு முன்னேறே நாம் சுட்டி காட்டலாம், தவறில்லை. ஆனால் அவர் இல்லாத இடத்தில் அவருடைய குறைகளை சுட்டி காட்டுவது அது அறமற்ற செயலாம். இன்னொரு குரல் சாமான். அதாவது பிறர் உடம் உள்ள குறைகளை காண்பது போல் நம்மிடம் உள்ள குறைகளையும் நாம் அறிந்து அதை களைந்து விட்டால் இந்த பூமி வாழக்கூடிய அனைத்து உயிர்களும் எவ்வித தீதுமின்றி மகிழ்ச்சியாக வாழும். அதைத்தான் பாருங்கள் இந்த குரலில் கூறுகிறான் பாருங்கள். நூத்தி 90வது குரல். ஏதிலா குற்றம் போல் தங்குற்றம் காண்பின் தீதுண்டோ மற்றும் பிறருடைய பிறருடன் குற்றங்களை கண்டு நாம் மனவேதனைப்படுவது போல் நம்மிடம் உள்ள குறைகளையும் கண்டு நாம் அவற்றை களைந்து விட்டால் நாம் அனைவரும் மகிழ்ச்சியுடனும் எவ்வித துன்பமும் என்று வாழ்வோம்.
இதுவே இந்த எனவே இந்த 19வது அதிகாரமாகிய புறம் கூறாமை மிக மிக நம்ம எவ்வளவோ சொல்லிக் கொண்டே வள்ளுவன் வருகிறான். மனித பண்புகளைப் பற்றி தான் பேசுகிறார். எனவே அனைத்து மனிதனிடம் உள்ள தீய பழக்கவழக்கங்களில் மிகக் கொடியது புறம் கூறும் பண்பு, புறம் பேசும் பண்பு. அதை விட்டொழித்தால் நானும் சரி, நீயும் சரி, பிறரால் என்றென்றும் மதிக்கப்படும். பெரியோர்களே, கல்வியாளர்களே, ஆசிரியர் பெருமக்களே, அன்பு மாணவ செல்வங்களே, இதுவரை திருக்குறள் சார்ந்த இந்த 5 குறள்கள் சார்ந்த என்னுடைய விளக்க உரையை, விமர்சனத்தை கேட்டு மகிழ்ந்த உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.